Good morning students. Class 10 Unit 1 Relation and Function பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அதை பேஸ் பண்ண சம்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஆர்டர் பேர்னா என்னன்னு பார்த்துக்கொள்ளப்பா. இந்த ஆர்டர் பேர் இஸ் அ காம்போசிஷன் ஆஃப் எக்ஸ் கோஆர்டினேட் that is abscissa and the y coordinate having two values written in the fixed order within parentheses. Next Cartesian product அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். If A and B are two non-empty sets, then the set of all order pairs A, B such that A, small a belongs to capital A and small b belongs to capital B is called the Cartesian product of A and B and is denoted by A cross B. இது எப்படி நோட்டேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது A cross B அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம். A cross B equal to set of all order pair A, B such that A belongs to capital A and B belongs to capital B அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ண சம்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் சம் வாங்க. எக்ஸாம்பிள் 1.3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா let A x belongs to natural number such that 1 less than x less than 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது such that. ஓகே, நெக்ஸ்ட் பின்றது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா set of all x belongs to w whole number such that 0 less than or equal to x less than 2 and c equal to set of all x belongs to natural number such that x less than 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் a b c கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை தட் a cross b union c equal to a cross c. Then a cross b intersection c equal to a cross b intersection a cross c அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி ஞாபகத்துக்கு வருது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஓவர் யூனியனுக்கும் இன்டர்செக்ஷனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதை தான் நம்ம வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஏபிசி எந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க? ஸோ தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் இருக்குது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்டு வந்து எந்த இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்ம்? செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? ஸோ செட் பில்டர் ஃபார்மில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் வி கன்வெர்ட் இன்டு ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ரோஸ்டர் ஃபார்மை எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் ஏபிசி எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். ஏ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3 இட்ஸ் கோயிங் ஆன். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்ன்றது எப்படி இருக்கணுமா? 1 விட ஜாஸ்தியாக ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென். அப்போ வந்து 1 நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ இப்போ 1 விட கிரேட்டராக இருக்கக்கூடிய வேல்யூ அண்ட் 4 விட கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ 1 விட ஜாஸ்தியாகவும் 4 விட கம்மியாகவும் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன வரும் நமக்கு? 2 and 3. கிளியரா? நெக்ஸ்ட் பின்றது பாருங்க என்ன வரும்? பி என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். அது எப்படி இருக்கணுமா? எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2. அப்போ இங்கே நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 0வை எடுத்துக்கணும். அப்போ 0 கூட அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 1. இங்கே 2 விட கம்மியாக இருக்கக்கூடியது. அப்போ என்ன வரும்? பிக்கு 0, 1. ஓகேவா? நெக்ஸ்ட் சி பாருங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுன்ற நம்பர் எதுலேருந்து எடுத்துருக்காங்க? நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ் எப்படி இருக்கணுமா? ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 3 இருக்கணும். அப்போ 3 விட கம்மியாக இருக்கக்கூடிய வேல்யூ என்ன வரும்? 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் நம்பர் என்ன. அப்போ 1 2. ஓகேவா? ஸோ அப்போ 1, 2. இப்போ ஏபிசின்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சாப்பா. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய செட் பில்டர் ஃபார்மாக நம்ம என்னென்னு மாற்றிருக்கோம் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்மாக மாற்றியாச்சு. ஓகேவா? ஏன்ற பாயிண்ட் ஏன்ற இது வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3. பி பார்த்தீங்க அப்படின்னா 0, 1. சி வந்து 1, 2. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் ரெண்டு ப்ராப்பர்ட்டிக்குமே ஏபிசி வேல்யூ காமன் தான். ஸோ இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வி டேக் எல்ஹெச்எஸ்.
A cross B union C. ஓகேவா? ஸோ நான் B union C ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ B union Cனா ஃபர்ஸ்ட் ரைட் த செட் B 0,1 யூனியன் 1,2. ஸோ B union Cனா என்ன பண்ணுவோம்? ஸோ பியையும் சியையும் சேர்த்து எழுதுவோம், ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸை எழுத மாட்டோம். அப்போ 0 1 தென் 2. அகைன் இங்கே 1 வந்து ரிப்பீட்டட் ஆகும், 0 பண்ணால் நம்ம திருப்பி எழுத மாட்டோம். அப்போ 0 1 2. ஸோ இப்போ இது B யூனியன் C. ஓகேவா? ஸோ B யூனியன் C ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு A கிராஸ் B யூனியன் C. ஸோ இப்போ A கிராஸ் B யூனியன் C. ஃபர்ஸ்ட் A என்னது? ஏன்ற செட்டு 2,3 கிராஸ் B யூனியன் C. இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னது? 0, 1, 2. ஸோ இப்போ A கிராஸ் B யூனியன் C ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். A எழுதியிருக்கேன், கிராஸ் B யூனியன் C. இப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டேர்மையும் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டு கூடயும் நம்ம வந்து பேர் பண்ணணும். ஓகேவா? அப்போ பேர் பண்ணுங்க. என்ன வரும்? 2,0. ஞாபகம் இருக்கா எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு 2 எடுத்திருக்கேன், 2,0 2,1 2,2. ஓகே, ஸோ 2,0 2,1 2,2. ஓகே, நெக்ஸ்ட் இது 3 எடுத்து பேர் பண்ணுங்க. 3,0 3,1 அண்ட் 3,2. ஓகேவா? ஸோ 2,2 எடுத்தோம், 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2. ஓகே, ஸோ இப்போ A கிராஸ் B யூனியன் C வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. LHS ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2. ஓகே, இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு RHS எடுத்துக்கோம். RHS என்னது? A கிராஸ் B union A cross C. So first we find A cross B. Write the set A 2,3 cross B 0,1. So A cross B 2,0 2,1 and 3,0 3,1. Clear? 2,0 2,1 3,0 3,1. See A cross B find out பண்ணியாச்சு. Next A cross C. Write the set A cross C 1,2. So A cross C 2,1 2,2 3,1 3,2. ஓகேவா? ஸோ A cross C-யும் find out பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இடையில என்ன கொடுத்துருக்காங்க? யூனியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. ஸோ A கிராஸ் Bயும் A கிராஸ் Cயும், ஸோ A கிராஸ் Bயும் A கிராஸ் Cயும் யூனியன் பண்ணணும். ஸோ இப்போ A கிராஸ் Bயும் A கிராஸ் Cயும் சேர்த்து எழுதணும், ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸை எழுத மாட்டோம். இப்போ எழுதிக்கலாமாப்பா A கிராஸ் Bயை? ஸோ 2,0 2,1 3,0 3,1. நெக்ஸ்ட் A கிராஸ் C 2,1 ஆல்ரெடி இங்கே எழுதிட்டோம், ஸோ அதனால் எழுதலை. நெக்ஸ்ட்டு 2,2 எழுதுகிறேன். 3,1 ஆல்ரெடி இங்கே எழுதியாச்சு, ஸோ 3,2 எழுதுகிறேன். புரிஞ்சுதா? ஸோ ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் இங்கே 2,1ம் 3,1ம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி A கிராஸ் Bயில் எழுதுனதுனால நம்ம இங்கே A கிராஸ் C அதாவது யூனியன் பண்ணும்போது அதை நான் எழுதலை, ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸை எழுதலை. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் 2,0 2,1 3,0 3,1 2,2 3,2 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்களேன். இப்போ RHS ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, LHSஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. LHSஸும் RHS ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இங்கே 2,0 இருக்கா? இங்கே இருக்குது 2,0 2,1 இருக்குது 2,1 2,2 2,2 3,0 3,0 இருக்குது 3,1 இருக்குது 3,2 இருக்குது.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1 and 2 we get LHS equal to RHS. So what is LHS? A cross B union C equal to A cross B union A cross C. Okay va? Same வந்துச்சா? So hence proved. So first subdivision நம்ம find out பண்ணியாச்சு. Next second subdivision find out பண்ணணும். So second subdivision என்ன? So இப்போ second subdivision பாருங்க. Second subdivisionக்கும் A, B, C லாம் வந்து same தான். ஓகேவா? So இப்போ A cross B intersection C equal to A cross B intersection A cross C. So first we take LHS. Okay. First we take LHS A cross B intersection C. So first we find B intersection C. Write the set B 0 1 intersection C 1 comma 2. So B intersection means having common elements. Okay va? There are common elements between B and C. So what are the common elements between B and C? Here only one element, that is the element is 1 ஒன்றுன்ற எலமெண்ட் தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காமன் எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ பி இன்டர்செக்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1ன்ற ஒரு எலமெண்ட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ரைட் த செட் ஏ 2,3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ பேர் பண்ணுங்க 2,1 ஒன்லி 1 எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ அடுத்து 3,1. ஸோ பாசிபிள் ஆர்டர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 தான் வருது. ஸோ இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 2,1 and 3,1. This is the first equation. So here this is LHS. Next we take RHS. A cross B intersection A cross C. First we find A cross B. Write the set A. What is the set A? 2,3 and cross B 0,1. So A cross B 2,0 and 2,1, 3,0 and 3,1. Okay. So A cross B. Clear? Next A cross C. Order per 2,0 and 2,1, then 3,0, 3,1. Next A cross C. Write the set A 2,3 cross C set 1,2. Now order pair 2,1 and 2,2. Then 3,1, 3,2. Okay. So A cross B and A cross C we find out. Now A cross B intersection A cross C. So there are common elements between the Cartesian product of A cross B and A cross C. What are the common elements? See, listen. Here 2,0. இங்கே 2,0 இருக்கா? இல்லை. Compare to A cross B and A cross C. Okay. Compare பண்ணுங்க. இங்கே 2,0 இருக்குது. இங்கே 2,0 இருக்கா? இல்லை. Next 2,1 இங்கே 2,1 இருக்குது. ஸோ காமன் எலமெண்ட் 2,1 இருக்குது. Next 3,0 இங்கே இல்லை. இங்கே இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட் 3,1 இருக்குது. ஸோ இப்போ 3,1. வேறு எதுவும் எலமெண்ட் இருக்கா? இங்கே 2,2 இருக்குது. அங்கே இல்லை. ஆனால் 3,2 அங்கே இல்லை. ஸோ இப்போ 2,1 3,1ன்ற ரெண்டு எலமெண்ட்டு தான் நமக்கு இங்கே காமனாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் A cross B intersection A cross C. ஓகே. ஸோ திஸ் இஸ் RHS. Let us take equation number 2. See, compared to two equations. See here A cross B intersection C, that is LHS. A cross B intersection C 2,1 and 3,1. Here also 2,1 and 3,1. So both equations are having same elements. Okay. So from the equation 1, from the equations 1 and 2, we get
LHS equal to RHS. So what is the LHS? A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. So we have to verify these two subdivisions. So hence proved. So both conditions, both the two subdivisions, we get LHS equal to RHS. Okay, so these are the distributive property of Cartesian product over union and intersection. Okay, so இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே நம்ம இங்கே வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு. கிளியரா? ஸோ எப்படி நம்ம ஆர்டர் பேர் பண்ணணும், அதை எப்படி நம்ம எழுதணுன்றது ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பேசிக் 9th வந்து யூனியன்னா என்ன, இன்டர்செக்ஷன்னா என்னன்றது பார்த்தோம். அங்கே வந்து நம்ம இங்கே கிராஸுக்கு பதிலாக நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் யூனியன் இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு கிராஸ் யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். ஓகே, கிளியரா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ண சம்ஸை நம்ம எக்ஸசைஸில் பார்க்கலாம். இது 5 மார்க் சம்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.